வணக்கம் நண்பர்களே. கோகாஸ் வியாபார மாதிரியில உங்க எல்லாரோட ஆர்வத்தை காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு வியாபாரத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி அதோட தயாரிப்பு, நிறுவனம், சந்தை, அந்த தயாரிப்புக்கான தட்டுப்பாடு, அதுல நுகர்வோருக்கு என்ன தேவை, இது எல்லாத்தையும் நாம கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணணும். அதனால இப்ப சமையல் எரிவாயு வியாபாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சமையல் எரிவாயு நம்மளோட தேவையில முக்கியமான ஒண்ணா இருக்கு. அதாவது நம்ம அரசாங்கமே அத்தியாவசிய தேவை பட்டியல்ல இதை சேர்த்திருக்கு. கொரோனா பாதிக்கப்பட்ட சமயத்துல பார்த்தோம்னா சாப்பிடுற சாப்பாடும் மருந்தையும் எந்த அளவுக்கு விநியோகம் பண்ணாங்களோ அதே அளவுக்கு சமையல் எரிவாயுவையும் விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களோட சொந்த எரிவாயு தொழில ஆரம்பிக்கிறதுக்கும் உங்க கனவை நிறைவேற்றுறதுக்கும் கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் இந்தியா லிமிடெட் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது ஏன்னா நம்ம சிறந்த தரத்துல மட்டுமில்லாம நல்ல விலையிலையும் நல்ல சேவையை தரத்தோட கொடுத்துட்டு வரோம். கான்ஃபிடன்ஸ் குழுமத்தோட நிறுவனர் மற்றும் முதன்மை மேலாண்மை இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு நிதின் காரா அவர்களோட வழிகாட்டுதல்ல கடந்த 30 வருஷமா கோகாஸ் நிறுவனம் தொடர்ந்து செயல்பட்டு வருது. இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய தனியார் சமையல் எரிவாயு துறையில முதல் இடத்தையும் பிடிச்சிருக்கு. கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தோட எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் கோகாஸ். இது கடந்த 30 வருஷமா சமையல் எரிவாயு துறையில வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கு. கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் NSE அப்புறம் BSEலையும் கூட இடம்பெற்றிருக்கு. சமையல் எரிவாயு துறையில இருக்கிற தனியார் நிறுவனத்துல கோகாஸ் மட்டும்தான் எரிவாயு ஏற்றுமதி, சிலிண்டர் உற்பத்தி, சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் வாடிக்கையாளர் விநியோகம் போன்ற எல்லா சேவையும் கொடுக்குது. நாட்டோட முக்கியமான துறைமுகங்களுக்கும் எரிவாயு ஏற்றுமதி பண்றோம். நம்ம கோகாஸ் நிறுவனத்தோட 15 சிலிண்டர் உற்பத்தி ஆலைகள் சிலிண்டரோட தேவைகளை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம பொதுத்துறை நிறுவனங்களான IOCL, BPCL, HPCLக்கும் விநியோகிக்குது. எரிவாயு நிரப்பி ஆலைகளோட உட்கட்டமைப்பு எரிவாயு விநியோகத்துல முக்கிய பங்கு வகிக்குது. நாட்டுல 23 மாநிலங்கள்ல 65 எரிவாயு நிரப்பி ஆலைகளை வச்சு நாங்க சேவையாற்றிட்டு இருக்கோம். அதோட எங்களோட 250க்கும் மேற்பட்ட ஆட்டோ LPG வழங்கும் நிலையங்களும் 35க்கும் மேற்பட்ட CNG நிலையங்களும் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு மாற்று எரிபொருளை வழங்கி நாட்டோட மாசுபாட்டை குறைக்குது. இந்த தொழிலோட தேவைய மனசுல வச்சு நம்மளோட நிறுவனம் 3 உயர் அழுத்த சிலிண்டர் உற்பத்தி மையங்களை ஆரம்பிச்சிருக்கு. இதன் அடிப்படையில கோகாஸ் ஒரு நம்பத்தகுந்த நிரூபிக்கப்பட்ட வியாபார மாதிரியா இருக்கு. இதன் அடிப்படையில நாடு முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட நம்ம வியாபாரிகள் அவங்களோட தன்னிறைவை அடைஞ்சிருக்காங்க. இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் எரிவாயு விநியோகம் செய்யற தனியார் நிறுவனங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி அரசாங்கத்தால பரிந்துரைக்கப்பட்ட 4 நிறுவனங்களால தணிக்கை செய்யப்பட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இந்த 4 நிறுவனங்களும் அந்த தனியார் நிறுவனத்தோட பொருளாதார பலம், நிகர மதிப்பு, அப்புறம் சமையல் எரிவாயு சிலிண்டர் உற்பத்தி, இது எல்லாத்தையும் விசாரணை பண்ணுவாங்க. இந்த தணிக்கையில மற்ற முக்கிய காரியங்களான கட்டுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதுக்கு பிறகு சிலிண்டர் எரிவாயு நிரப்பிய ஆலைகளும் அடங்கும். இந்த தணிக்கைக்கு பிறகு இந்த நிறுவனத்துக்கு மதிப்பீடு முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த மதிப்பீடு அவங்களோட மதிப்பீடு சான்றிதழை குறிப்பிடும். ஒரு தனியார் எரிவாயு நிறுவனத்தோட நீங்க வியாபாரத்தை இணைஞ்சு தொடங்கும் போது அதோட மதிப்பீட்டை தெரிஞ்சுக்கணுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட முதலீட்டோட பாதுகாப்பு இந்த முதலீட்டை சார்ந்ததா இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோகாஸ் நிறுவனம் முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கறத நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். இது மூலம் கோகாஸ்ல நீங்க செய்யற முதலீடு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். கோகாஸோட மாதிரியில 2 முக்கியமான விஷயம் இருக்கு. முதல்ல, நீங்க கோகாஸ் வியாபாரத்தை செய்யறதுக்கு எந்த விதமான முன்பணமும் கட்ட தேவையில்லை. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவா ஒரு வியாபாரத்துல நீங்க முதலீடு செய்யும் போது அதுக்குரிய லாபம் 3 வருஷத்துல தான் கிடைக்கும். ஆனா கோகாஸ் வியாபார மாதிரியில நீங்க முதலீடு செய்யும் போது அதுக்கான லாபத்தை 1 இல்ல 1.5 வருஷத்துக்குள்ள திரும்ப பெற முடியும். வாங்க இப்ப வியாபாரத்தை பத்தி பேசலாம். இப்போ உங்களோட முதலீடு மீதான வருவாய், மொத்த வருவாய், அப்புறம் மொத்த செலவுக்கு சமமான உற்பத்தி நிலை அடைகிற கால அளவு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம். கோகாஸ் 3 விதமான வாடிக்கையாளர் பிரிவுகளில் செயல்பட்டு வருது. 1 வணிகம், அடுத்தது தொழிற்சாலை, அடுத்தது வீட்டு இணைப்பு. வாங்க இப்ப நம்ம வீட்டு இணைப்பு பத்தி பார்க்கலாம். வீட்டு இணைப்பு என்பது நம்மளோட வீட்டில் நிறுவப்பட்டிருக்குது. அரசாங்கத்திலிருந்து நம்ம வீட்டுக்கு இணைப்பு பெறணும்னா நாம நிறைய ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். ஆனா கோகாஸ் உங்களுக்கு
எந்த விதமான ஆவணமும் இல்லாமல் வீட்டுக்கு இணைப்பு கொடுக்குது. இப்போ தொழிற்சாலை இணைப்பு பத்தி பார்க்கலாம். தொழிற்சாலையில் நெருப்பு உண்டாக்குறதுக்கு விறகு, நிலக்கரி, டீசல் மாதிரி எரிபொருட்கள் தேவைப்படுது. இந்த பொருட்கள் நம்மளோட சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துது. இன்னைக்கு தொழிற்சாலையில அதிக அளவுல எரிவாயு பயன்படுத்தப்படுது. எரிவாயு சுழற்சியின் அளவு தொழிற்சாலையில ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு. எடுத்துக்காட்டாக ஒரு சிலிண்டர் 10 to 20 முறை சுழற்சி செய்யப்படுகிறது. இப்போ வணிக இணைப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம். வணிக இணைப்பு பத்தி சொல்லணும்னா நம்மளோட வணிக வாடிக்கையாளர் யார்? பெரிய ஹோட்டல், நட்சத்திர ஹோட்டல்கள், 3 நட்சத்திர விடுதிகள், ஸ்வீட் ஸ்டால், சின்ன ஹோட்டல், சமையல்காரர்கள், இவர்கள் எல்லாரும் தான் நம்மளோட வணிக வாடிக்கையாளர்கள். இதைவிட முக்கியமா சொல்லணும்னா சின்ன டீ கடைங்க இந்த வணிக இணைப்பை பயன்படுத்தும். இவங்க தான் நம்மளோட சிறு வாடிக்கையாளர்கள். இவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 4 தடவை இணைப்பு சுழற்சி தேவைப்படுது. நம்ம வீட்டு இணைப்பில் பார்த்தால் அதோட இணைப்பு மாசத்துக்கு 1 தடவை இருக்கும். அதுபோல டீ கடைக்காரங்க ஒரு மாசத்துக்கு 4 தடவை, வாரம் 1 தடவை இணைப்பு சுழற்சி செய்வாங்க. இது போல எரிவாயு தேவை அதிகம் உள்ள இடம் நமக்கு நல்லதாக இருக்கும். அதனால நாம வணிக இணைப்பில் அதிக கவனம் செலுத்தணும். அப்படி நாம செய்யும்போது அதிகமான எரிவாயு வியாபாரம் நமக்கு கிடைக்கும். இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கோகேஸ் 4 கிலோ, 10 கிலோ, 12 கிலோ, 13.5 கிலோ, 15 கிலோ, 17 கிலோ, 19.2 கிலோ, 21 கிலோ, 33 கிலோ, 50 கிலோ மற்றும் 425 கிலோ சிலிண்டர்களை வழங்குகிறது. இப்போ கோகேஸ் வியாபார மாதிரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்திற்கு 500 சிலிண்டர்களை ஒதுக்கிய கிளையை பற்றி பார்க்கலாம். ஒரு கிளையில் 500 சிலிண்டர் கொடுக்கப்பட்டிருந்தால் அதில் 400 சிலிண்டர்களை சந்தைப்படுத்தி இணைப்புகளை வழங்கணும். 100 சிலிண்டர் கையிருப்பில் இருக்கணும். நம்ம கையிருப்பு பத்தி சொல்லணும்னா வணிக இணைப்புக்கு இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நாம ஒரு சிலிண்டர் சந்தைப்படுத்தியிருக்கிற வாடிக்கையாளர் எல்லாருமே வணிக வாடிக்கையாளர்கள். அவங்களுக்கு இந்த எரிவாயுவோட அவசியம் அதிகமா தேவைப்படும். அதனால அவங்களுக்கு சரியான முறையில் நாம விநியோகம் செய்யணும். போன முறை டீ கடைய நாம உதாரணமா பார்த்தோம். அதுல 4 சுழற்சி பத்தி பேசணும். ஆனா விலைக்கு சொல்றப்போ 3 சுழற்சி பத்தி சொன்னேன். 3 சுழற்சி நடந்தாலும் நமக்கு 1200 சிலிண்டர்கள் மீதி இருக்கும். நாம 500 சிலிண்டர் முதலீடு செய்யறோம்னு வச்சுக்கலாம். உங்க கிளைக்கு 500 சிலிண்டர் ஒதுக்கப்பட்டிருக்கும் போது 500 சிலிண்டருக்கான முதலீடு ஒரு சிலிண்டருக்கு 2100 வீதம் 10,50,000 ரூபாய் இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னது போல நம்முடைய கையிருப்புல 100 சிலிண்டர் இருக்கும். 100 எரிவாயு சிலிண்டர்களின் மதிப்பை நாம் பார்க்கும்போது 2 லட்சம் ரூபாய் வரும். அந்த 2 லட்சம் ரூபாய் உங்க சந்தையில நிலுவையில இருக்கும். மொத்தமா 4 லட்சம் ரூபாய் உங்களோட முதலீடு 10,50,000 சேர்த்து உங்களோட மொத்த முதலீடு 14,50,000 ரூபாய் ஆகும். 1200 சிலிண்டர்களை நம்ம சுழற்சிக்கு சந்தைப்படுத்தும் போது நமக்கு 2 டாடா ஏஸ் வாகனம் தேவைப்படும். அதற்கான இஎம்ஐ 30,000 தேவைப்படும். அந்த வண்டிகளுக்கு டிரைவர் 2 பேரும், உதவியாளர்கள் 2 பேரும், அவங்க சம்பளம் 15,000 வச்சுக்கிட்டாலும் 30,000 தேவைப்படும். ஒரு வண்டிக்கு டீசல் செலவு 10,000னா 2க்கும் 20,000 தேவைப்படும். கணக்கு சரிபார்ப்பதற்கு ஒரு அலுவலர் வேணும். அவங்களுக்கு 10,000 தேவை. மீதி செலவு 5,000 வச்சுக்கிட்டாலும் இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது 95,000 ரூபாய் வரும். ஒரு சிலிண்டருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 200 ரூபாய். 120 சிலிண்டர்களை நம்ம சுழற்சிக்கு சந்தைப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 2,40,000. இதுல நம்மளோட செலவு 95,000. இப்போ 2,40,000 இருந்து 95,000 கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 1,45,000. நீங்க முழு அர்ப்பணிப்போடு இதை செய்யும் போது 1 அல்லது 1.5 வருஷத்துல உங்களோட முதலீட்டை உங்களால திரும்ப பெற முடியும். இத பத்தி நான் சொல்லும் போது இதை நீங்க சரியா செஞ்சா வருஷத்துக்கு 120% முதலீட்டை திரும்ப பெறலாம். உதாரணத்துக்கு நாம 500 சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம்னா நீங்க உங்களோட வியாபாரத்தை 5 லட்சத்திலிருந்து 5 கோடி வரை பெற முடியும். அதனால கோகேஸ் வியாபாரத்துல இணைஞ்சு உங்களோட சொந்த கிளைகளுக்கான கனவை நிறைவேற்றிக்கோங்க. கோகேஸ் குடும்பத்திலையும் இந்த நாட்டோட முதல் இடத்துல இருக்கிற எரிவாயு நிறுவனத்திலையும் பங்குதாரராகுங்க. நன்றி.